தரங்கம்பாடியில் வெல்ஸ்வென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ், மதர் தெரசா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தரங்கம்பாடி பிப்ரவரி 5. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருக்கடையூர் அடுத்து மணல்மேடு கிராமத்தில் வெல்ஸ்வென் ஃபவுண்டேஷன் ஹெல்த் அண்ட் நாலேஜ் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தின் CSR திட்டத்தினை மதர் தெரசா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் செயல்படுத்தி வருகிறது. இதன் CSR திட்டத்தின் கீழ் தரங்கம்பாடி தூய தெரசா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் 200 கல்லூரி மாணவிகள் மற்றும் கேசவன்பாளையம் மக்கள் 80 பேர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் காமராசன் அவர்கள் தலைமை தாங்கினார். கல்லூரி செயலாளர் அருட்சகோதரி கருணா ஜோசப் வாழ்த்துரை வழங்கினார். இன்றைய உணவு கலாச்சாரம் வரமா சாபமா என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகள் பங்கு பெற்ற பட்டிமன்றம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் நடுவராக இருந்து பட்டிமன்றத்தை நடத்தி சென்றார். வெல்ஸ்வென் நிறுவன CSR திட்ட அலுவலர் ஜூலியஸ் தூயமணி நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து பேசினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகளையும் வழங்கினார். ஒரு சாதாரணமான ஒரு பட்டிமன்றம் அல்ல. நம்முடைய உணவு கலாச்சாரம், ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ரோட்ல விற்கிறதெல்லாம் நம்ம ஆசை. இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஏன் நீ பார்த்தா நீ இப்படி வரும்னு நினைச்சு என்ன ஒரு ட்ரெண்டிங் ஆகுது. ஐயா அதுவும் ஆடைதான், இதுவும் ஆடை. என்ன நீங்க வறுத்து அதாவது வடிச்சு சாப்பிட்டோம்னா நீங்க வறுத்து எப்படி சாப்பிடுறீங்களோ, நீங்க பாரம்பரியமான உடை என்று சொல்லும் பொழுது அதே நாங்க மாடலா போட்டு வர்றதோ இதுவும் ஒரு நன்மைதாயா. இன்னொரு நடுவர் அவர்களே இன்னொன்னு சொன்னீங்க. இங்க உட்கார்ந்துருக்க ஆத்தாவுக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுத்தாதான் பொண்ணை என்ன செய்வாங்களாம், சந்தோஷமா வச்சுப்பாங்களாம். இன்றைய கால பெண்களுக்கு கொஞ்சம் பின்னாடி உட்காந்து அவங்கள கேட்டு பாருங்கய்யா, மாப்பிள்ளை சம்பா உணவு கொடுத்தா மாப்பிள்ளை அன்னைக்கே இருக்க மாட்டாரு, என்ன கருப்பா இருக்கு சேப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடிடுவாரு. அதுவே